எப்படி ஒரு கல்லூரியில மாறுவேட போட்டி, அதில் சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். சார்லி சாப்ளின் மாதிரி நடிச்சுட்டான் ஒருத்தன், முதல் பரிசு. இன்னொரு மாணவனுக்கு 2வது பரிசு, 3வது பரிசு ஒருத்தன் வந்தான். அவன் யாரு? உண்மையிலேயே சார்லி சாப்ளின். அப்ப விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம்ங்கிறாப்ல. ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்துறான், அழகா கத்துறான். நடு வயசு பண்ணி, குட்டி வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணி நல்லா கத்துறான். கூட்டம் கொடுது, காசு போடுது. இந்த பண்ணி மாதிரியே ஒருத்தன் கத்தி ஏமாத்திட்டு இருக்கான். உண்மையிலே நாம என்னை மாதிரி உங்க அண்ணன் வரேன், உங்க தம்பி வரேன், உங்க மகன் வரேன், நான் இந்த பண்ணி மாதிரி நல்லா கத்துவேன்னு போட்டி வந்துருது. இந்த மாதிரி மேடையில அவனும் கத்துறான், நானும் கத்துறேன். ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருந்த அந்த சத்தத்துல மயங்கினது, நீ போலி நீ போலின்னு என்னைய சொல்லுது. அவன் என்ன சொல்றான்? இவன் தான் அருமையா கத்துறான், இவன் தான் உண்மையானவன், நல்லா கத்துறாங்குது. கடைசியா கோவந்து, ஏய் நீ பாட்டுங்கடா பாய்த்தேக்கார பயல அப்படின்னு போய் ஒரு சாக்கை போட்டு மூடி இருந்தது ஒன்னு எடுத்தேன். உண்மையான பண்ணி. அந்த பண்ணி கத்துது, பைத்தியக்காரா இவள் நேரம் கத்துனது நாளடா, இந்த உண்மையான பண்ணி தாண்டா கத்திக்கிட்டு இருந்தது. போலியான பண்ணி சத்தத்தை கேட்டு கேட்டு மயங்கி உண்மையான பண்ணியின் சத்தத்தே மறந்து போயிட்டியலே. இப்படி இந்த போலி திராவிடங்க பேச்ச கேட்டு இந்த இலவசம் அரிசி பருப்பு அண்டா குண்டாவுக்கு மயங்கி சத்தியத்தையும் நேர்மத்தையும் தருமையத்தையும் உண்மையை அறியாம போயிட்டியலேன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம்ங்கிறதுல